Welcome to Shanmukha Academy. Question. சமீபத்திய செய்திகளின்படி இந்திய விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் என்ன சோதனைகளை மேற்கொள்வார்கள்? Option A. நீர்மண் வளர்ப்பு மற்றும் ஈர்ப்புவிசை இல்லாத உற்பத்தி. Option B. உயிர், விவசாயம் மற்றும் தசை இழப்பு ஆய்வுகள். Option C. மேம்பட்ட ரோபோடிக்ஸ் மற்றும் சந்திர மண் பகுப்பாய்வு. Option D. கருப்பு பொருள் ஆராய்ச்சி மற்றும் குவாண்டம் சிக்கல். The correct answer is உயிர், விவசாயம் மற்றும் தசை இழப்பு ஆய்வுகள். Question. கடல் கடந்த ஆன்லைன் பண விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்பாக ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் டிஜிஜிஐ என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? Option A. தொழில்துறையை மேம்படுத்த மானியங்களை வழங்கியது. Option B. பங்கேற்பை அதிகரிக்க ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது. Option C. வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. Option D. நிதி கல்வியறிவை மேம்படுத்த அவர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. The correct answer is வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. Question. மிசோரமிலிருந்து முதன்முதலில் ஆந்தூரியம் பூக்களை ஏற்றுமதி செய்த நாடு எது? Option A. ஜப்பான். Option B. ஐக்கிய இராச்சியம். Option C. சிங்கப்பூர். Option D. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். The correct answer is சிங்கப்பூர். Question. ஐரோப்பிய வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் தேல்ஸ் தலைமையிலான கூட்டமைப்பின் பெயர் என்ன? Option A. Option B. Option C. EISNET. Option D. The correct answer is EISNET. Question. வினோத்குமார் சுக்லாவுக்கு ஞானபீட விருது எந்த பதிப்பில் வழங்கப்பட்டது? இதன் மூலம் சத்தீஸ்கரிலிருந்து இந்த கௌரவத்தை பெறும் முதல் நபர் இவராவார். Option A. 57வது. Option B. 58வது. Option C. 59வது. Option D. 60வது. The correct answer is 59வது. Question. ISRO நெட் ரூர்கேலாவில் புதிதாக திறக்கப்பட்ட விண்வெளி தொழில்நுட்ப மையத்தில் எந்த விண்வெளி தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துகிறது? Option A. செயற்கைக்கோள் தொடர்பு. Option B. எதிர்கால பயணங்கள். Option C. தொலை உணர்வு தொழில்நுட்பம். Option D. ராக்கெட் உந்துதல். The correct answer is எதிர்கால பயணங்கள். Question. விண்வெளி நிலையம் அமைப்பது குறித்து இந்தியாவின் தற்போதைய திட்டம் என்ன? Option A. சர்வதேச விண்வெளி நிலையத்தை பயன்படுத்த இந்தியா நாசாவுடன் ஒத்துழைக்கும். Option B. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. Option C. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. Option D. இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து விண்வெளி நிலையத்தை உருவாக்கும். The correct answer is 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. Question. சமீபத்தில் இந்தியாவும் பிரான்சும் எந்த வகையான கடற்படை பயிற்சியில் பங்கேற்றன? Option A. மலபார் கடற்படை பயிற்சி. Option B. வருணா கடற்படை பயிற்சி. Option C. இந்திரா கடற்படை பயிற்சி. Option D. மிலன் கடற்படை பயிற்சி. The correct answer is வருணா கடற்படை பயிற்சி. Question. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பல மாவட்டங்களில் பாரிய தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது? Option A. ஜார்க்கண்ட். Option B. சத்தீஸ்கர். Option C. ஒடிசா. Option D. கர்நாடகா. The correct answer is ஒடிசா. Question. திரிபுரா உயிரி தொழில்நுட்பத்துறைக்கு அதன் கல்லூரி உயிரி தொழில்நுட்பக் கழகத் திட்டத்திற்காக சமீபத்தில் எந்த விருது வழங்கப்பட்டது? Option A. தேசிய உயிரி தொழில்நுட்ப விருது. Option B. ஸ்கோச் விருது 2025. Option C. திரிபுரா புதுமை விருது. Option D. இந்திய அறிவியல் காங்கிரஸ் விருது. The correct answer is
ஸ்கோச் விருது 2025.